மக்களே எல்லாருக்கும் வணக்கம். ஸோ எக்ஸாம் ஹாலுக்கு வந்துட்டோம். இன்றைக்கி எஸ்பிஐ கிளர்க்கோட ஃபஸ்ட் ஸ்லாட் ரிவ்யூ என்ன எதுன்னு பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி எக்ஸாம் எப்படி இருந்துச்சு, என்னென்ன கேட்டிருந்தாங்கன்னு ஃபஸ்ட் நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தர் இருக்காங்க, அவங்க கேட்டு தெரியுது. சரியா, சொல்லுங்க ப்ரோ, எக்ஸாம் எப்படி இருந்துச்சு, நீங்கள் எப்படி பண்ணீங்க? நல்லா பண்ணிட்டு ஈஸியாக தான் இருந்துச்சா? சரி, இப்போ எப்படி எந்த ஆர்டர் ஓப்பன் ஆச்சு? இங்கிலீஷ் அப்புறம் குவான்ஸ் அப்புறம் இங்கிலீஷு கான்ஃபிடன்ஸ். ஓகே ஓகே. இங்கிலீஷில் எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க? இங்கிலீஷில் வந்து பில்லர் 5 பில்லரு, அப்புறம் வந்து 5 க்ளோஸ் டெஸ்ட்டு, அப்புறம் வந்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருந்துச்சு. ஓகே. அதாவது ரொம்ப கொஞ்சம் நல்லா ரீட் பண்ணி போடுற மாதிரி இருந்துச்சு. ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனில் எந்த மாதிரி கேட்டிருந்தாங்க, என்ன கொஸ்டின்? ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனில் வந்து அந்த ஒரு கொஸ்டின் கேட்டு ரெண்டு மூணு ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்து அதில் ஒன்லி ஏ வருமா, ஒன்லி எது ரைட்டு எது மட்டும் கரெக்ட் மட்டும் செலக்ட் அந்த மாதிரி ஓகேங்க. வேறு எரர் ஸ்பாட்டிங் என்ன? எரர் ஸ்பாட்டிங் ஈஸியாக தான் இருந்துச்சு. ஓகே. வேறு என்ன கேட்டீங்க? அப்புறம் வந்து வேறு என்ன, இந்த பேராஜம்பிள்லாம் கேட்குறேன். பேராஜம்பிள் வந்து சென்டென்ஸில் வேர்ட்ஸ் ஃபார்ம் மாதிரி கேட்டேன். வேர்ட்ஸ் ஃபார்ம் கிடையாது, சென்டென்ஸில் ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணுவாங்க. ஆமாம், ஒரே சென்டென்ஸ் கொடுத்து அதுலேயே ஏபிசின்னு கொடுத்து ஒரே பேராஜம்பிள் மாதிரியே ஒரே சென்டென்ஸில் ரீஅரேஞ்ச் பண்ணுற மாதிரி. ஓகே. அப்போ இங்கிலீஷ் ஒரு இங்கிலீஷ் நான் 17 தான் கொடுத்துருந்தேன். எவ்வளோ கொடுக்கலாம்? 20+ கொடுக்கலாம். ஓகே. சரி, அடுத்தது ஆப்டி எப்படி? ஆப்டி ஈஸி தான், ஈஸியாக இருக்கும். எவ்வளோ? ராங் நம்பர் மட்டும் வந்து கொஞ்சம் ராங் நம்பர் கேட்டிருக்காங்க. ஓகே ஓகே ஓகே. ஈஸி நம்பர் வர 10 சிம்பிளிஃபிகேஷன் வந்துருச்சு. 10 கேட்டிருக்காங்க. ஆமாம், 10+ இருந்துச்சு. அதுக்கப்புறம் ராங் நம்பர் 5 இருந்துச்சு. ஒரு டிஐ அப்புறம் அப்ளிகேஷன் குவாட்ரேட்டிக் குவாட்ரேட்டிக்லாம் கேட்டு. சரி, இப்போ மொத்தம் இப்போ 10 சிம்பிளிஃபிகேஷனு, 5 டிஐ, 10 அப்ளிகேஷனு, அது போக 5 10 15 20 25 10 அப்ளிகேஷன். ரைட். ஓகே. ராங் நம்பர் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு. ராங் நம்பர் பதிலாக நீங்கள் அப்ளிகேஷன் போட்டுக்கலாம். அது ராங் நம்பர் இதுக்கு அப்ளிகேஷன். ரீசனிங் 33 எப்பயும் போல் பிளட் ரிலேஷன் வந்து டஃப்பாக இருந்துச்சு. 33. ஆமாம், ஓகே. பிளட் ரிலேஷன் வந்து கடைசி அட்டன் பண்ணுங்கள், இது எல்லாத்தையுமே ஃபஸ்ட் அட்டன். பிளட் ரிலேஷன் மட்டும் அப்போ கை வைக்கிறது கொஞ்சம் யோசிச்சு வச்சாங்க. ஓகே ஓகே. பிளட் ரிலேஷன் கை வச்சவங்க லேட் ஆகிருக்கும். ஆமாம், கண்டிப்பாக. சரி, வேறு என்னென்ன ஒரு ரீசனிங் என்ன? ரீசனிங் வந்து 3 பசில். ஒன்று வந்து பாக்ஸ் பசில், அப்புறம் வந்து டே பசில், மண்டே சண்டே அந்த பசில். ஓகே ஓகே. அப்புறம் வந்து 2 பேரலல் அந்த. ஓகே. அப்புறம் வெயிட் பசில் எப்பயும் கூட அந்த கிரேட்டர் தேன் லெஸர் தேன். வேறு கோடிங் டிகோடிங்? கோடிங் டிகோடிங், அப்புறம் சிலாஜிசம், ஆல்ஃபா நியூமரிக். ஆல்ஃபா நியூமரிக். ஓகே. ஸோ மொத்தம் ரீசனிங் தான் இருக்கிறதே ஈஸியாக. ஓகேங்க. ஓகே. அதாவது மக்களே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் எப்படி இருக்குன்னா நார்மலாக தான் இருந்துருக்கு. சரியா, ரொம்ப டஃப்பாக கேட்கல அப்படின்றலாம் இல்லை. ஸோ இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு காம்ப்ரிஹென்ஷன் கேட்டிருக்காங்க. புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் பற்றி ஒரு காம்ப்ரிஹென்ஷன் கேட்டு அதில் எப்படி கேட்டிருக்காங்கன்னா, ஸோ ஒரு 4-5 சென்டென்ஸ், காம்ப்ரிஹென்ஷன் வந்து ஒரு 3 சென்டென்ஸ் எடுத்து இதில் எது ரைட்டு, ஒன்லி பி நம்ம செலக்ட் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ மற்றபடி இங்கிலீஷில் எரர் ஸ்பாட்டிங் எல்லாமே கொஞ்சம் பேசிக்ஸில் படிச்சிருந்தாலும் நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வேர்ட்ஸ் ஸ்வாப் கேட்டிருக்காங்க, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் செக் பண்ணுறது கேட்டிருக்காங்க. இது போக வந்து உங்களுக்கு ஆப்டியை பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன், சிம்பிளிஃபிகேஷன் மட்டும் நான் ப்ராக்டிஸ் பண்ணேன் சார், பேசிக்ஸ் மட்டும் அப்ளிகேஷன் தொடவே இல்லை, சிம்பிளிஃபிகேஷன் டிஐ மட்டும் படிச்சிருக்கேன் அப்படின்னா ஸோ நீங்களே வந்து மினிமம் 15 அட்டம் கொடுக்கணும். ஏன்னா டிஐ 5 கேட்டிருக்காங்க, டேபிள் டிஐ தான் கேட்டிருக்காங்க. ஸோ சிம்பிளிஃபிகேஷன் வந்து 10 கேட்டிருக்காங்க. இது போக வந்து உங்களுக்கு ராங் நம்பர் கேட்டிருக்காங்க. அதை கை வைக்கிறவங்க கொஞ்சம் ரிஸ்க் தான் சார் அப்படின்னு சொன்னாங்க எல்லாருமே. ஸோ ஓவராலாக வந்து இப்போ ஆப்டி வந்து ஒரு நார்மல் லெவலில் இருந்திருக்கு. ஸோ வழக்கமாக நம்மளை காப்பாற்றுறதுக்கு நம்மளோட கார்டியன் ஏஞ்சல் ரீசனிங் எப்பயும் போல தான் இருந்திருக்கு. ஸோ பிளட் ரிலேஷனை தவிர பிளட் ரிலேஷன் மட்டும் கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்குது. ஸோ அந்த கரெக்டாக நீங்கள் ஃபார்ம் பண்ணணும், கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும். அது தொடாமல் எது தொட்டிங்கனாலுமே நீங்கள் நல்லா அட்டம் கொடுக்கலாம். எல்லாரும் சொன்னாங்க, எல்லாரும் ஆவரேஜாக சொன்னது அதுதான். ஸோ 3 பசில் கேட்டிருக்காங்க, ஒரு ஆர்டர் அண்ட் ரேங்கிங் கேட்டிருக்காங்க. இது போக வந்து கோடிங் டிகோடிங் 5 கேட்டிருக்காங்க, சிலாஜிசம் 5, ஆல்ஃபா நியூமரிக் 5, பிளட் ரிலேஷன் ஒரு 3 கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து தான் வந்து ஓவராலாக வந்து நீங்கள் எவ்வளோ அட்டன் கொடுக்கலாம் அப்படின்னு இந்த ஸ்லாட்டில் வந்து எவ்வளோ எல்லாரும் சொன்னது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கிலீஷில் வந்து ஒரு 17 to 20+ கொடுக்கலாம். ஸோ ரீசனிங்கில் வந்து 30+ கொடுக்கலாம். ஆப்டியில் வந்து நீங்கள் நல்லா அப்ளிகேஷன்ஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 30+ கொடுக்கலாம். இல்லை ராங் நம்பர் நீங்கள் எடுக்கலை அப்படின்னாலே நீங்கள் வந்து 25+ அடிக்கலாம். அப்படின்னா பார்த்துக்கோங்க, எக்ஸாம் அந்த லெவலில் தான் இருந்திருக்கு. ஸோ எக்ஸாம் பயப்படாதீங்க. அடுத்த ஸ்லாட்டு போகிறவங்க யாரும் ஸோ நல்லா பண்ணுங்க. சரியா, எதுக்கும் பயப்படாமல் தைரியமாக அட்டன் பண்ணுங்க. ஓகே மக்களே, அடுத்த எழுதுகிற எல்லாருக்கும் ஒரு ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.